தொடர் மழை காரணமாக விழுப்புரம் மாவட்டம் பிரம்மதேசம் அருகே தற்காலிக சாலை வெள்ள நீரில் மூழ்கி 10 கிராமங்களுக்கு இடையிலான போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட நிலையில் உரிய நடவடிக்கை எடுத்து பால கட்டுமான பணிகளை துவங்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். ஏதாவது முறிகேரிலிருந்து கிளினூர் ஒரு லிங்க் ரோடு, இது லிங்க் ரோடு தான் சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேராவது இது போக்குவரத்துக்கு யூஸ் பண்றாங்க. லாரிக்கு, பஸ், ஒரு அரசு பஸ் எல்லாமே போய் கொண்டு இருந்த ஒரு பாலம் இப்போ பழுதடைந்து வேலை சரியாம முடிக்காம மக்கள் அவதி போட்டு கொண்டுக்கிறாங்க. இந்த மழை நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் இதன் வழியா யாரும் பயணிக்க முடியாம ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருது. தமிழக அரசு முன் இந்த பாலத்தை நல்ல ஒரு சீரமைப்போடு செழுமையோடு செஞ்சு கொடுக்கணும் தான் இந்த மக்களுடைய இந்த 10 கிராமத்தினுடைய கோரிக்கையாக நாங்க இங்க முன்வைக்கிறோம். பால கட்டுமான பணிகளை துவங்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நிலையில் அரசு அதிகாரிகளின் பதில் என்னவாக இருக்கிறது என்பதை நம்முடைய செய்தியாளர் கலீப்துல்லா வழங்க நாம் கேட்கலாம். கலீப்துல்லா, மேலும் விவரம். வணக்கம் ஷாம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் பிரம்மதேசம் அருகே உள்ள சொரப்பட்டு கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் பருவமழையின் போது இந்த கிராமத்திற்கு முறுக்கேரியிலிருந்து செல்லும் பிரதான சாலையில் அமைந்திருந்த தரைப்பாலம் முழுங்கி போக்குவரத்து துண்டிப்பு ஏற்படும். இதன் காரணமாக கிராமத்தின் வழியாக செல்லக்கூடிய கையல்மேடு, ஒங்கரம், தலைக்காணி குப்பம், தேவானந்தல், உப்பேலூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மிகுந்த அவதி அடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த தரைப்பாலத்தை உயர்மட்டமாக அமைக்கும் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு நிதி ஒதுக்கப்பட்டும் அதற்கான முதற்கட்ட பணிகள் மட்டும் தொடங்கி அதன் பிறகு பணிகள் ஒப்பந்ததாரர்களால் கைவிடப்பட்டதால் தற்போது பெய்து வரும் பருவமழையினால் பாலத்தின் அருகே தற்காலிகம் அமைக்கப்பட்டு இந்த சாலையின் மழைநீர் ஆர்ப்பரித்து ஓடியது. இதனால் இந்த வருடமும் சோர்பட்டு கிராம மக்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் அவதி அறிந்து வருகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து உடனடியாக பால கட்டுமான பணிகளை துவக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஷாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி கலீப்துல்லா. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.